கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், இந்த நாட்டை ஆள பிறந்திட்ட நலத்திட்ட நாயகர், இந்த மண்ணை ஆள பிறந்திட்ட மகாராஷ்டிர புரட்சி தமிழக எடப்பாடியார் அவர்களை வணங்கி, இருவரும் தெய்வங்களான புரட்சி தலைவர் எம்ஜிஆர், தமிழகுலசாமி அம்மா அவர்கள் அருளாட்சியோடு இந்த தாய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பணிவோடு சமர்ப்பிக்கின்றேன். மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு 100 நாட்களை நிறைவு செய்திருக்கிறது. ஊழலற்ற வெளிப்படையான நிர்வாகம் என்ற வாக்குறுதியுடன் தொடங்கிய இந்த அரசு இந்த 100 நாட்களில் சந்தித்த சவால்களில் சாதித்தது என்ன, சறுக்கியது என்ன? சாதித்தது விட சறுக்கியதுதான் அதிகம் என்பதுதான் தற்போதைய நிலையாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் மொத்த கடன் சுமை ரூபாய் 13.18 லட்சம் கோடி என நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டதன் அடிப்படையிலே இதன் காரணமாக தாவேகா கொடுத்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள புதிய திட்டங்கள் தற்போது நமக்கு கிடைக்காது என்பதனுடைய சமிகையாக தான் கடன் சுமை இன்றைக்கு வெள்ளை அறிக்கையில வெளியிடப்பட்டிருக்கிறது. வருவாயை பெருக்குவதிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்பதை நமக்கு சொல்லாமல் சொல்லி இருக்கிறது தாவேகா அரசு. ஆனால் 100 நாட்களிலே 22,000 கோடி எந்த புதிய திட்டங்களும் இல்லாமல் கடன் வாங்கியிருக்கிறது. குறுவை நெல் சாகுபடிக்கு ரூபாய் 135 கோடி சிறப்பு தொகுப்பு, கூட்டுறவு வங்கிகளிலே விவசாயிகள் பெற்ற ரூபாய் 75,000 வரையிலான 3வது முறை பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிப்புகள், இதோடு 3 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது நேற்றோடு சேர்த்து. ஆனால் விவசாயிகளிடம் இது குறித்து வரவேற்பு கிடைத்திருக்கிறதா என்றால் சந்தேகம்தான். ஏனால் அதிகபட்ச வரம்பு நிர்ணயமின்றி விவசாயிகள் கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாடு முழுவதும் போராட்ட வடிவிலே தொடர்ந்து விவசாயிகள் வெளிப்படுத்தி வருகிறார்கள். தாவேகா அரசு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில 4.72 லட்சம் கோடிக்கான அறிக்கையாக நாம் அதை பார்க்க முடிந்தது. இதுல மாண்புமிகு அம்மா ஆட்சியில, புரட்சி தமிழர் எடப்பாடி ஆட்சியில மக்களிடத்துல வரவேற்பை பெற்ற பல்வேறு திட்டங்கள் தொடர்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதற்கு நாம் வரவேற்க வேண்டியதுதான், பாராட்டக்கூடிய அம்சங்கள் தான். ஆனால் புதிய திட்டங்கள் ஏதும் இடம்பெறாதது மக்களுக்கு ஏமாற்றத்தை தந்திருப்பது. குறிப்பாக இந்த 2,500 ரூபாய் 30,000 கோடி தேவைப்படுகிற இந்த திட்டம், வரி கட்டணங்களை உயர்த்தாமல் வருவாயை பெருக்குவோம் என தாவேகா அரசு கொள்கை முழக்கமிட்டு உறுதியளித்துள்ள நிலையில மின் கட்டண நிர்ணயம் செய்வதிலே ஏற்பட்ட குளறுபடிகள் மக்களிடையே கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. டாஸ்மாக் மற்றும் கனிம வளம் உள்ளிட்ட துறைகளிலிருந்து அரசுக்கு கூடுதல் வருவாயாக 15,000 கோடி ஈட்டுவதற்கான நடைமுறைகளை அறிவித்திருப்பது அதே பழைய நடைமுறைகளுடைய நீட்சியாகத்தான் பார்க்க முடிகிறது. கடந்த 100 நாட்களிலே 1,02,514 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் 1,21,288 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று தாவேகா அரசு அறிவித்திருப்பதும் பழைய நடைமுறையாகத்தான் பார்க்கப்படுகிறது. முதலீடுகள் அறிவிப்பிலிருந்து செயலாக்கத்திற்கு எப்போது கொண்டு வரப்படுகிறதோ அப்போதுதான் வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை நிறைவேற்ற முடியும். அந்த நடவடிக்கையை தாவேகா அரசு எடுக்குமா என மக்கள், இளைஞர்கள், ஜென்சி தலைமுறையினர் எதிர்பார்த்து ஏமாற்றத்திலே உள்ளனர். சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை நாம் சொல்லவே வேண்டாம். தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, போதைப் பொருள் நடமாட்டம், செய்திகள் வராத நாளே இல்லை. சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுப்பது, பெண்களின் பாதுகாப்பு போன்ற பிரச்சனைகளில இந்த 100 நாட்களில இந்த அரசு சாதித்ததை விட சறுக்கியதுதான் அதிகம்.
தாவேக அரசு தொடர்ந்து தடுமாற்றத்தை சந்தித்து வருகிறது. சிங்கப்பெண் அதிரடி படை என்றார்கள், போதைப் பொருள் சிறப்பு தடுப்பு படை என்றார்கள். முதல் கையெழுத்து 3 கையெழுத்து போட்டார்கள் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள், 200 யூனிட் இலவச மின்சாரம். ஆனால் இந்த 3 அறிவிப்புகளுமே தற்போது முழு பலனை மக்களுக்கு தந்ததா என்றால் மனசாட்சி தொட்டு சொல்லுவோம், இது நிச்சயமாக தடுமாறிதான் நிற்கிறது. 200 யூனிட் மின்சாரம் என்றாலும் சரி, சிங்கப்பெண் அதிரடிப்படை பெண்கள் பாதுகாப்பு கொடுக்கிற பாதுகாப்பு என்றாலும் சரி, போதைப்பொருள் நடமாட்டத்தை தடுக்கின்ற சிறப்பு போதைப்பொருள் அதிரடிப்படை என்றாலும் சரி, 3மே முழுமையான பலன்களை இன்னும் கொடுக்க தொடங்கவில்லை என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. இதுல நாம் அரசு கவனத்திலே கொள்ள வேண்டியது என்ன? மக்களின் பாதுகாப்பு தான் அரசின் முதன்மை கடமை என்பதை, எல்லா அரசுகளுக்கும் முதன்மையான கடமை என்பது மக்களின் பாதுகாப்பு தான். அதனால்தான் இந்திய தேசத்தினுடைய இராணுவத்திற்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்குகிற போது அதிக நிதியாக, முதன்மை நிதியாக நாம் இராணுவத்துக்கு ஒதுக்குகிறோம். ஆகவே மக்களின் பாதுகாப்பு தான் அரசின் முதல் கடமை என்பதில தாவேக அரசு கொடுத்து வருகிற முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிற போது அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. தாவேக தலைமையிலான அரசுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற கூட்டணி கட்சிகள் இதுவரை முறையான கூட்டணியின் பெயர் அறிவிக்காமல் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்து வருவது அரசின் நிலைத்தன்மைக்கு, ஸ்டெபிலிட்டி, நிலையான அரசு என்று உறுதிபட சொல்வதற்கு தற்போது அந்த தயக்கம் நமக்கு தெரிகிறது. ஏனென்றால் தற்போது சட்டப்பேரவை நடவடிக்கைகளை நேரடி ஒளிபரப்பு செய்வதன் வாயிலாக விதிமுறை மீறல்களும் அவை குறிப்பு நீக்கங்களும் சபாநாயகர் கொடுக்கிற உத்தரவுக்கு அர்த்தமில்லாமல் போய்விடுகிறது. கூட்டணி கட்சிகளுடைய அமைச்சர்களும் கொள்கை அளவில் வேறுபடுகிறார்களா என்பதையும் நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னால் கர்நாடகாவில காங்கிரஸ் தான் அமைச்சராக இருக்கிறார், இங்கே காங்கிரஸ் அமைச்சரவையிலே இருக்கிறார். அது எவ்வளவு எளிமையான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது தமிழகத்திற்கு. ஆனால் இதை இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் அந்த ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களா? வாய் வழியாக பேசுகிறார். ஒரு செங்கலை எடுத்து வைக்க முடியாது மேகதாது அணையில என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஜூன் ஜூலையிலே நமக்கு தண்ணீர் வரவில்லை. ஜூலை 12 நாம் காவிரியை திறக்க முடியவில்லை. முதல்வர் முதலாக பொறுப்பேற்று காவிரியிலே தண்ணீரை திறந்து விட முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதியை மத்திய அரசிடமிருந்து பெறுவதிலே தாவேக அரசு சாதித்து காட்டியிருக்கிறதா என்றால், இன்றைக்கு பேரிடர் மேலாண்மை நிதி என்பது அது ஆண்டுக்கு 2 முறை எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கிற போது நமக்கு வந்துவிடும். ஆனால் மெட்ரோ ரயிலுக்கு திட்டம், அதே போன்று கல்விக்கான நிதி, வளர்ச்சிக்கான நிதி, வறுமை ஒழிப்பதற்கான நிதி, மற்ற திட்டங்களுக்கான நிதி, இவையெல்லாம் எப்படி விஜய் சுதந்திர போராட்டத்தில் முதல்வர் அவர்கள் அறிவித்தார்கள், நம்ம தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நாங்கள் மத்திய அரசோடு இணைந்து பயணிப்போம் என்று சொன்னார்கள். அது வரவேற்கக்கூடியதாக பார்த்தாலும் கூட சாதித்தது என்ன என்று பார்த்தால் அதுக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை இந்த 100 நாட்களிலே. அதே போன்று இந்த அரசினுடைய அச்சாணியாக இருக்கிற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய பழைய ஓய்வூதிய திட்ட கோரிக்கை நிறைவேற்றுவதிலே விஜய் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நினைவில வைத்துக் கொண்டு எப்போது நிறைவேற்றுவார் என்று நம்பிக்கையோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரசின் அச்சாணியான அரசு ஊழியர்கள். அதே போல சத்துணவு ஊழியர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள் கோரிக்கையும் தாவேக அரசு நிறைவேற்றுமா என்று அவர்களும் ஒரு புறத்திலே கவலையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மேகதாது அணை விவகாரம், காவிரி நீர் பெறுவதிலே ஏற்பட்ட தடுமாற்றங்கள் நமக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதை கவலையோடு நாம் கடந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. மொத்தத்திலே நெற்களஞ்சியத்திலே வறட்சி ஏற்பட்டிருக்கிறது. இதை முறையாக சட்ட ரீதியாக அணுகியிருந்தால் இந்த 100 நாட்களிலே
ஒருவேளை நமக்கு சாதகமான நிலை ஏற்பட்டிருக்குமோ? நம்முடைய அரசின் சட்ட வல்லுநர்களுடைய முறையான சட்ட ஆலோசனை பெறப்படுகிறதா, அல்லது சட்ட ஆலோசகர்கள் முறையான ஆலோசனை கொடுக்கிறார்களா என்பதுமே இந்த முரண்பாடுகளிலே நமக்கு அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. மொத்தத்திலே நீட் தேர்வு, தொகுதி மறுசீரமைப்பு உள்ளிட்ட மாநில சுயாட்சியில் தாவேகா அரசினுடைய அந்த நிலைப்பாடு, தாவேகா அரசு எப்படி கையாள போகிறது என்பதும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. நிதி சுமையை சமாளிப்பதும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைப்பது போன்ற சவால்களை தாவேகா அரசின் அணுகுமுறையால் தான் அது எப்படி இதை முதல்ல நிதி சுமையை எப்படி சமாளிக்க போறாங்க. இப்பயே 3 மாசத்துல 22,000 கோடி, இந்த 1 மாசத்துல 1,22,000 கோடி வாங்க போறோம்னு சொல்றாங்க. இப்படி போனா 20 லட்சம் கோடி வந்துடும். அப்ப இதை எப்படி அவங்க கையாளுறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். சட்டம் ஒழுங்குல இப்போ இந்த 100 நாட்கள்ல யார் வேணாலும் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்லுவார்கள், இந்த அரசுக்கு தோல்விதான் கிடைத்திருக்கிறது. சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில் இன்னும் உறுதியான நிலைப்பாடு, இரும்பு கரம் கொண்டு அடக்க முடியாது தாவேகா அரசு தடுமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவுல அவர்களுடைய நிலைப்பாடு, அவர்களை ஒருங்கிணைப்பது, அதற்கு பெயர் சூட்டுவது, அதை வழிநடத்துவது என்பது ஒரு நம்ம முதல்வர் விஜய்க்கு ஒரு சவால் தான் இருக்கிறது. அவை தாவேகா அரசின் அணுகுமுறையால் தான் அடுத்தடுத்த வெற்றியை தாவேகா அரசு பெற முடியுமே தவிர, இப்போது 100 நாட்களிலே அவர்கள் சாதித்ததாக சொல்வது வெற்றி விளம்பரத்துக்கு வேண்டுமானால் நாம் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அது வெற்றியாக நாம் பார்க்க முடியாது. ஆகவே தாவேகா அரசின் பல்வேறு நடவடிக்கைகள் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு உள்ளாவது, முரண்படுவது, இதெல்லாம் இன்றைக்கு சவால்களாக தாவேகா அரசு முன் நிற்கிறது. அது ஒரு புதிய அரசு, ஒரு புதிய மாற்றம், ஒரு புதிய முன்னேற்றம் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த வாய்ப்பாகத்தான் இந்த அரசை அரியணையில் அமர்த்தினார்கள். ஆனால் இந்த 100 நாட்களிலே சாதித்ததை விட சறுக்கியதுதான் அதிகமாக நமக்கு இப்போது பட்டியலிட்டலை பார்க்க முடிகிறது. இந்த அரசு சாதிக்க வேண்டும் தான் எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் முதல்வர் அவர்களின் அணுகுமுறையிலே இன்றைக்கு நாம் கிடைத்திருக்கிற பலன் என்ன? வேலை வாய்ப்புக்கு எந்த உத்தரவாதம் இதுவரை கிடைக்கவில்லை. வளர்ச்சிக்கான அடித்தளமும் இன்னும் நாம் பார்க்க முடியவில்லை. அம்மாவுடைய அரசின் திட்டங்கள், கடந்த ஆட்சி கால திட்டங்களை தொடர்கிறார்கள். அதில் நமக்கு மகிழ்ச்சி, வரவேற்பு, அதை வரவேற்கவும் பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். மொத்தத்தில 100 நாட்களிலே தாவேகா, விஜய் தலைமையிலான தாவேகா அரசு சாதித்ததை விட சறுக்கியதுதான் அதிகம் என்பதுதான் மனசாட்சி உள்ள மனிதர்கள் இன்றைக்கு பார்க்கிறார்கள், கவலையோடு பார்க்கிறார்கள். ஆகவே விடை கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.